அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய வாராந்த நச்சிந்தனையில் இன்று நாம் மீண்டும் ஒரு முறை சந்தித்திருக்கிறோம். அல்லாஹு போல நாளை மறுமையிலும் அவனுடைய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, விடயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, அத்தவக்குல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுதல். அல்லாஹு ரபுல் ஆலமீன் இந்த உலகத்திலே என்னையும் உங்களையும் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் படைத்த நோக்கத்தை திருமறை அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நான் மனித வர்க்கத்தினரையும் ஜின் வர்க்கத்தினரையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அப்படியானால் ஒரு மனிதன் படைக்கப்பட்டதன் நோக்கம் தான் பிறந்ததிலிருந்து அவன் மரணிக்கின்ற வரைக்கும் இறைவனுக்கு கட்டுப்பட்டவனாக வாழ வேண்டும், இறைவனுக்கு வணக்கம் செய்தவனாக வாழ வேண்டும் என்பதுதான். இந்த வணக்கத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா வித்தியாசமான வணக்கங்களை, பல வகையான வணக்கங்களை வைத்திருக்கிறான். உதாரணத்துக்கு உடல் ரீதியாக செய்யக்கூடிய வணக்கம், உடல் ரீதியாக வரக்கூடிய வணக்கம் என்றால் தொழுகை, உம்ரா, ஹஜ்ஜு போன்ற வணக்கங்களை நமக்கு பார்க்கலாம். சில வணக்கங்கள் இருக்கிறது பணம் மூலமாக செய்யக்கூடியது, ஜகாத், சதகா போன்றவைகள் எல்லாம் பணம் மூலமாக செய்யக்கூடியது. ஆனால் நிறைய இபாதத்துக்களை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அந்த இபாதத்துக்கள் உள்ளத்தோடு சம்பந்தப்படக்கூடியது. ஆனால் நிறைய பேர் அதிலே பராமுகமாக இருப்பதையும், அந்த இபாதத்துக்களை மறந்தவர்களாக இருப்பதையும், அந்த இபாதத்துக்கள் என்னவென்றே தெரியாமல் இருப்பதையும் நமக்கு பார்க்கலாம். அல்லாஹு தஆலா நம்மை அந்த நிலைமையிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, உள்ளத்தால் செய்யப்படக்கூடிய வணக்கங்களில் மிக முக்கியமான ஒரு வணக்கம் தான் தவக்குல், பொறுப்பு சாட்டல் என்பது. பொறுப்பு சாட்டுதல் என்றால் ஒரு மனிதன் தன்னுடைய காரியம் ஒன்றை செய்கின்ற பொழுது அதற்குரிய அத்தனை முயற்சிகளையும் அவனாக செய்துவிட்டு, அவனே அதற்குரிய எல்லா ஏற்பாடையும் முடித்துவிட்டு கடைசியில் அதை அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டுவது. யா அல்லாஹ், நான் இதையெல்லாம் செய்து விட்டேன், இதற்குரிய முயற்சிகளை எல்லாம் முடித்து விட்டேன், கடைசி உன் கையில் தான் இருக்கிறது, நீயே இதற்கு போதுமானவன் என்று அல்லாஹ்வை பொறுப்புதாரியாக மாற்றுவதைத்தான் தவக்குல் என்று சொல்லப்படும். அன்பார்ந்தவர்களே, உதாரணத்துக்கு ஒரு மாணவன் பரீட்சை வருகிறது, அவன் நல்ல முறையில் படிக்கிறான், பழைய பாடங்களை எல்லாம் மீட்டி பார்க்கிறான், பரீட்சைக்கு எப்படியெல்லாம் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அத்தனையையும் செய்து முடித்துவிட்டு பரீட்சையையும் நல்ல முறையில் எழுதிவிட்டு, யா அல்லாஹ், இதை நான் உன்னிடத்திலே பொறுப்பு சாட்டுகிறேன் என்று பொறுப்பு சாட்டுகிறானே, இதைத்தான் தவக்குல் என்று சொல்லப்படும். ஒரு மனிதன் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறான், தேவையான எல்லா பொருட்களையும் வாங்குகிறான், வியாபாரத்துக்கு என்னென்னவெல்லாம் தன்னால் செய்ய முடியுமோ அத்தனையையும் செய்கிறான், செய்து முடித்துவிட்டு யா அல்லாஹ், இந்த வியாபாரத்தை நான் உன்னிடம் பொறுப்பு சாட்டுகிறேன் என்று சொல்லுகிறானே, இது தவக்குல். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் இந்த தவக்குல் என்ற இந்த இபாதத்து வர வேண்டும். செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும், வீட்டிலிருந்து வெளியேறுகிறோமா, யா அல்லாஹ், இந்த வீட்டை நான் மூடிவிட்டு, நம்மால் என்ன முயற்சி செய்ய வேண்டும், வீட்டை மூடி வீட்டை பத்திரமாக எதெல்லாம் செய்ய முடியுமோ அதை எல்லாம் செய்துவிட்டு, யா அல்லாஹ் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், வீட்டை விட்டு வெளியேறுகின்ற போது ஓதுகின்ற துஆக்களில் மிக முக்கியமான துஆ, அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பொறுப்பு சாட்டுகிறேன் என்று சொல்லுவது. இது உள்ளத்தில் இருந்து நம்மிடத்தில் வர வேண்டும். நம்முடைய எந்த காரியமாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டாமல் நாம் விடக்கூடாது. அன்பார்ந்த சொன்னது போல, அல்லாஹ் இல்லாத யாரின் மீதும் இந்த தவக்குலை வைக்க முடியாது, வைக்கவும் கூடாது. அல்லாஹு தஆலா அதனால் தன் அல் குர்ஆனிலே இந்த தவக்குலை பற்றி சொல்லுகின்ற பொழுதெல்லாம் வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், முஃமின்கள் அல்லாஹ்வின் மீது மட்டும் தான் தவக்குல் வைப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வை தவிர வேறு யாராவது ஒருவர் இன்னொரு இடத்தில் பொறுப்பு சாட்டுவாராக இருந்தால் அது மிக பெரிய ஒரு பிழை, அது இணை வைப்பின் பக்கம் கொண்டு சென்று விடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வணக்கங்கள் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றப்பட வேண்டுமாக இருந்தால் தவக்குல் மிகப்பெரிய ஒரு இபாதத், ஒரு வணக்கம். அந்த வணக்கத்தையும் அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் நிறைய இடங்களிலே அப்படித்தான் சொல்லுகிறான், வதவக்கல் அலல் ஹய் அல்லதி லா யமூத்,
மரணிக்காத என்றுமே நித்திய ஜீவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் மீது தவக்குல் வையுங்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபுர்கானிலே சொல்லுகிறான். ஒமைய தவக்கல் அலல்லாஹ், யார் அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைக்கிறார்களோ அல்லாஹு தஆலா கண்ணியமானவன், நுட்ப அறிவு கொண்டவன் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்துல் அன்ஃபாலிலே சொல்லி காட்டுகிறான். அப்படி நிறைய இடங்களிலே அல்லாஹு தஆலா முஃமின்கள் பொறுப்பு சாட்டுகின்ற பொழுது அல்லாஹ்விடத்தில் தான் பொறுப்பு சாட்டுவார்கள். நீங்கள் பொறுப்பு சாட்டுவீர்களாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டுங்கள் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா நிறையவே சொல்லுகிறான். அன்பார்ந்தவர்களே, நபிமார்களை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது நமக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களும் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டி இருக்கிறார்கள். தன் சமூகத்தையும் அல்லாஹ்வின் மீது மட்டுமே பொறுப்பு சாட்டும்படி சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நமக்கு பார்க்கலாம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல் குர்ஆன் சொல்லுகின்ற பொழுதும் அந்த செய்தியை சொல்லி காட்டுகிறது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுதும் அந்த செய்தி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுதும் அல்லாஹு தஆலா பொறுப்பு சாட்டுவது அல்லாஹ்விடத்தில் தான் பொறுப்பு சாட்ட வேண்டும். இந்த வணக்கம் தன் சமூகத்திலும் வர வேண்டும் என்று அவர்கள் தங்களுடைய சமூகத்துக்கு உபதேசங்களை செய்ததை நமக்கு பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, பொறுப்பு சாட்டுகின்ற பொழுது நாம் முயற்சிகளை செய்யாமல் சாட்டிவிடக் கூடாது. அதனால் தான் அல்லாஹ்வின் தூதர் ஒட்டகம் வெட்டாமல் பொறுப்பு சாட்ட. ஒரு மனிதன் ஒரு பிரயாணம் போகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது நம்முடைய பிராணிகளை நாம் வைக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை நாம் கெட்ட வேண்டும் அல்லது அதற்குரிய சரியான ஒரு கூட்டை வைக்க வேண்டும். அப்படி நாம் நம்முடைய முயற்சியை செய்துவிட்டு தான் அல்லாஹ்விடத்தில் நாம் பொறுப்பு சாட்ட வேண்டும். யா அல்லாஹ், நான் இப்படியெல்லாம் செய்து விட்டேன், என்னுடைய முயற்சியை எல்லாம் நான் முடித்து விட்டேன், இதற்கு நீயே பொறுப்புதாரி என்று அல்லாஹ்விடத்தில் நாம் பொறுப்பு செலுத்த வேண்டும். அப்படி இல்லாமல் நாம் பொறுப்பு சாட்டுவது என்பது எந்த பிரயோசனமும் கிடையாது. அதனால்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், வலா யக்உதன்ன அஹதுக்கும் அன் தலபிர் ரிஸ்க், உட்கார்ந்து கொண்டு வீட்டிலே இருந்து கொண்டு நீங்கள் ரிஸ்கை தேட வேண்டாம். வானம் தங்கத்தையோ வெள்ளியையோ இறக்குவது கிடையாது என்று அவர்கள் சொன்ன செய்தியை நமக்கு பார்க்க முடியும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லோ அன்னக்கும் ததவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி, நீங்கள் அல்லாஹ்வின் மீது உண்மையான முறையில் பொறுப்பு சாட்டுவீர்களாக இருந்தால், உண்மையான முறை என்றால் உள்ளத்தில் எடுத்து அல்லாஹ் தான் பொறுப்புதாரி, நான் எல்லாவற்றையும் முயற்சிகள் அல்லாஹ் தான் பொறுப்புதாரி என்று நம்முடைய பொறுப்புகளை ஒப்படைப்போமாக இருந்தால், லருசுக்தும் கமா யர்சுக்கு தைர், ஒரு பிராணி எப்படி உணவளிக்கப்படுமோ அதே போல உணவளிக்கப்படும். அல்லாஹ்வின் தூதர் அப்படி சொல்லிவிட்டு நிறுத்தவில்லை, தொடர்ந்து சொன்னார்கள், அந்த பிராணி, அந்த பறவை வெளியில் செல்லுகின்ற பொழுது, கூட்டை விட்டு வெளியேறுகின்ற பொழுது பசித்த நிலைமையில் வெளியேறுகிறது, மீண்டும் வருகின்ற பொழுது வயிறு நிரம்பி வருகிறது. பறவை கூட்டுக்குள்ளே இருந்தது என்று சொல்லவில்லை, பறவை உணவை தேடி வெளியே சென்றது, ஒரு முயற்சி செய்தது. அல்லாஹ்வின் மீது தவக்குல் அப்படித்தான், வெளியில் திரும்பி வருகின்ற பொழுது வயிறு நிரம்பிய நிலைமையில் வரும். முயற்சிகள் வர வேண்டும். முயற்சிகள் இல்லாமல் தவக்குல் வைப்பது பிழையானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நேரம் சுருக்கமானது. தவக்குளுடைய தாக்கங்கள் இந்த உலகத்திலும் மறுமையிலும் செலுத்தக்கூடியதுகள்லாம் ஏராளம். அதை தனியாகத்தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு நிறைய தாக்கங்களை சொல்லுகிறது. இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை நமக்கு ஏராளம் தருகிறது. நாம் தவக்குலை வைப்போமாக இருந்தால் நமக்கு மிகவும் நிறைய மன திருப்திகளையும் அது தருகிறது. ஒருவன் தவக்குள் வைக்காமல் ஒரு 10 லட்சம் அல்லது 20 லட்சம் சல்லியை வீட்டுக்குள் வைத்துக் கொண்டிருந்தால் பயந்து பயந்து இருப்பான். பூட்டு போட்டிருந்தாலும், நிறைய அதை அடைத்து வைத்திருந்தாலும், மறைத்து வைத்திருந்தாலும் பயம். களவாடப்படுமோ, அதை யாராவது எடுத்து விடுவார்களோ, ஏதாவது நடந்து விடுமோன்ற பயம். ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே உண்மையான தவக்குள் குடிகொள்ளுமாக இருந்தால், நான் முயற்சி செய்து விட்டேன், அல்லாஹ் எனக்கு பொறுப்புதாரி, அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்று அந்த பொறுப்பை அல்லாஹ்விடத்திலே ஒருவன் சாட்டி விட்டான் என்றால், உண்மையான தவக்குலை வைத்து விட்டான் என்றால், அவன் எந்த ஒன்றுக்கும் பயப்பட மாட்டான். அவைகளை சரியான முறையில் அவன் நிறைவேற்றி விடுவான் என்பதை நமக்கு பார்க்க முடியும். எனவே அன்பார்ந்தவர்களை, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை நெருப்பு குண்டத்திலே போடுகின்ற பொழுது, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்திலே போடுகின்ற பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், வநிஅமல் வக்கீல், பொறுப்பு சாட்டுவதிலேயே அவன்தான் மிக தகுதியானவன் என்று சொன்ன செய்தியை நமக்கு பார்க்கலாம். எனவே அன்பார்ந்தவர்களே,
அல்லாஹு தாலா நாளை மறுமையில் 70,000 பேருக்கு மட்டும் 70,000 பேருக்கு மட்டும் கேள்வி கணக்கு இல்லாமல் சுவர்க்கத்துக்கு அனுப்புவான். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், சபூன அல்ஃபன் 70,000 பேர் எதுகுலூனல் ஜன்னத பிகைரி ஹிசாபின் வலா அதாப், எந்த கேள்வி கணக்கும் எந்த தண்டனையும் இல்லாமல் சுவர்க்கம் செல்வார்கள். அல்லாஹ்வின் தூதரே, யார் அவர்கள் சொல்லித் தாருங்கள் என்று சஹாபாக்கள் கேட்ட பொழுது அல்லாஹ்வின் தூதர் தொடராக அவர்கள் யார் என்று சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய இறைவனிடத்தில் மாத்திரம் தங்களுடைய பொறுப்புகளை சாட்டக்கூடியவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இதுவும் ஒரு இபாதத். நாம் தொழுவதை போல, நோன்பு பிடிப்பதை போல, ஜக்காத்து ஹஜ்ஜுகள் செய்வதை போல, இதர வணக்கங்களை செய்வதை போல ஒரு வரக்கூடிய ஒரு இபாதத். நம்முடைய வாழ்க்கையில் இது கட்டாயம் வர வேண்டும். இது உள்ளத்தோடு அல்லாஹ்வை மட்டும் ஒருமைப்படுத்தப்படக்கூடிய ஒரு இபாதத். எனவே இந்த இபாதத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வின் நேசத்தை நாம் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருந்தால், சுவர்க்கத்தை ஆதரவு வைக்கக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹுடைய அருளை ரஹ்மத்தை ஆதரவு வைக்கக்கூடியவர்களாக இருந்தால், இந்த இபாதத்தில் கூடுதலாக நாம் ஈடுபட வேண்டும். அல்லாஹு தாலா சொல்லுகிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன், அல்லாஹு தாலா பொறுப்பு சாட்டக்கூடியவர்களை விரும்புகிறான், நேசிக்கிறான் என்று சொல்லுகிறான். எனவே நாம் அல்லாஹ்வை நேசத்தை பெற குறிப்பாக இந்த தவக்குல் கூடியவர்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. هذا ما عندي والعلم عند الله واخر دعوانا ان الحمد لله رب العالمين. அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளவு நேரம் நமக்கு தவக்குல் சம்பந்தமான தகவலை வழங்கிய ஷேக்